வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்து பக்கத்தில் அன்வர்திகான்பேட்டை அப்படின்ற ரயில் நிலையம் இருக்குது. இந்த ரயில் நிலையம் வந்து அன்வர்திகான்பேட்டை நிலையம் அரக்கோணத்துலேருந்து 18 கிலோமீட்டர் வரும். இந்த ரயில் நிலையத்துக்கும் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கும் அந்த ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அருமையான கிராமத்திலிருந்து ஒரு மண் ரோடு, கிட்டத்தட்ட இந்த மண் ரோடு நம்ம பார்க்குற இந்த மண் ரோடு ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு மண் ரோடு. இது யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. அதை நான் உங்களுக்கு கீழ் வடிவமைப்பு அப்படின்றதையும் காட்டுறேன். அந்த மண் ரோடிலேயே அருமையான ஒரு 3 ஏக்கர் ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சார வசதியோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம இடத்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ரயிலில் போகும்போது கூட நம்ம விவசாய நிலத்தை பார்க்கலாம். இப்போ ரயில்வே ட்ராக்கை தெரியுதுங்களா, அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே நம்மளுடைய விவசாய நிலம் அருமையாக வரும். இந்த இப்படி ரைட் சைடில் நம்ம திரும்பி நேராக போனால் பெங்களூர் செல்லும் ரயில் நிலையத்துக்கு போயிடலாம். லெஃப்ட் சைடில் திரும்பி போகும்போது சென்னை போகிற ரயில் நிலையத்துக்கு போயிடலாம். அது ஒரு மெயினான ஒரு ரயில்வே ட்ராக்கு. இது நம்மளோட இடம் இதுதான். எந்த ஒரு விவசாயம் பண்ணலை, காலி ட்ரை லேண்டாக இருக்குது. இந்த 3 ஏக்கர் முழுவதும் காலி விவசாய நிலமாக இருக்குது. இடத்த நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் முள்ளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஜம்முன்னு அழகாக விவசாயம் பண்ணலாம். அரக்கோணம், திருவள்ளூர், இந்த பக்கம் வேலூர், காட்பாடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கான ஈஸியாக இருக்குது. ரொம்ப நீங்கள் ரயில் நிலையத்தை ஒட்டி தாராளமாக வாங்கிட்டு வரதுனால வந்து நீங்கள் ஈஸியாக போகலாம். நீங்கள் இந்த விவசாய நிலம் தாம்பரத்துலேருந்து 86 கிலோமீட்டரும், வேலூர்லேருந்து 65 கிலோமீட்டரும், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம். நம்ம கார் நிற்குது பாருங்கள். நல்லா பொதுவான ரோடு தான். இது யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. இந்த இடத்துல வடிவமைப்பை நான் காட்டுறேன். எந்த ஒரு கோணமானம் இல்லாமல் நல்ல ஒரு செவ்வக வடிவமைத்தோட ரொம்ப சூப்பரமாக அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்துக்கும் நம்ம கிராமத்துக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு கிராமம் இருக்குது. அப்படி காரில் நேராக போனால் கிராமம் வந்துடும். கிராமம் வரதுனால பக்கத்தில் நமக்கு விவசாயத்துக்கு செய்யறதுக்கு ஆள்லாம் வந்து பஞ்சம் ஏற்படாது. எப்போ வேணாலும் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்களை கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஒரு அருமையான ஒரு 3 ஏக்கர் அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் விவசாய நிலத்துடைய வடிவமைப்பு. நேராக கார் வந்து நம்ம இடத்தாண்டியே வந்து ஜாயின் ஆகுது. அந்த வழிபாதை வந்து அதனால் யாருடைய நிலத்தை தாண்டி போகிறோமே என்ற பயம் நமக்கு தேவையே ஏற்பட தேவையில்லை. வருடம் முழுவதும் நம்ம இந்த பகுதியில் விவசாயம் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு மண், தண்ணி வளம் மிக்க ஒரு அருமையான ஒரு பகுதி. அதனால் தாராளமாக இந்த விவசாய நிலத்தை நீங்கள் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு இப்படி ரயில் போது பாருங்கள். அழகாக நம்ம வருடம் முழுவதும் வந்து விவசாயம் பண்ணுறது ஏற்ற ஒரு உகந்த பூமினால இந்த இடத்த நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஒரு சென்ட்டின் விலை வெறும் 17,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி பேசி எடுக்கலாம். நம்ம கிரயம் சீக்கிரம் பண்ணிடுற பட்சத்தில் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கலாம். அதனால் நீங்கள் அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. யாராவது ரொம்ப நாளாக வந்து ரயில் நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து விவசாய இடங்கள் வாங்கணும், நம்ம வழித்தடம் நல்லா இருக்கணும், வந்து போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த விவசாய நிலையத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான விவசாய நிலம். கிணறு நல்லா இருக்குது, எந்த ஒரு பெரிய டேமேஜ் இல்லை. இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இடத்த கொஞ்சம் கிணத்துல கொஞ்சம் தூர் வாரிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு செய்யணும் அப்படின்னா விவசாயம் சூப்பராக வருடம் முழுவதும் நம்ம செய்யலாம். சர்வீஸ் இந்த இலவச மின்சார வசதின்றதுனால தாராளமாக நமக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. மோட்டர் விட்டுட்டு அழகாக ஜம்முன்னு விவசாயம் பண்ணிட்டு போகலாம். நம்ம கொஞ்சம் முள்ளெல்லாம் இருக்குதுனால அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டால் போதும். மற்றபடி வேறு எந்த விதமான நமக்கு பெரிய செலவெல்லாம் கிடையாது. இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் விவசாய நிலங்கள் கொஞ்சம் ரோட்டு வச்சா தான் 25,000 30,000 கிட்ட போயின்னு இருக்குது. இது நமக்கு மண் ரோடுன்றதுனால கொஞ்சம் விலை கொஞ்சம் மலிவாக கிடைச்சிருக்கு. அதனால் இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்களின் விளையாட்டம் சற்று அதிகமாக தான் இருக்கும். இங்கே பக்கத்தில் சுடுகாடோ வேறு எது பிரச்சனைக்குரிய நிலங்களோ எதுவும் கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு மண் பகுதியிலும் வளமான தண்ணி பகுதியிலும் அமைந்திருக்கக்கூடிய அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் 3 ஏக்கர் விவசாய நிலம். காஞ்சிபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டரும், வேலூரிலிருந்து 65 கிலோமீட்டரும், தாம்பரத்திலிருந்து 86 கிலோமீட்டரும் பகுதியிலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். சரிங்களா? சைட் விசிட் நீங்கள் வாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது இடத்துல டாக்குமெண்டேஷன் அனைத்தும் உங்களுக்கு இடம் பிடிச்சுன்னா ஒரு காப்பி நான் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு வில்லங்கம் இல்லை, இடம் நல்லா இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்பி கிரயம் பண்ணிடலாம். மற்றபடி வேறு எது இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.